கேகேஎஸ் பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதி ஓரமாக இருக்கிற நாச்சிமார் கோவிலில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நோக்கி நாங்கள் போனோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 180 மீட்டர் தூரத்தில் இடதுகை பக்கமாகவே இந்த காணி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது A1 ராஜா கிரீம் ஹவுஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ராஜா கிரீம் ஹவுஸின் கல்யாண மண்டபம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சரஸ்வதி மண்டபம். இந்த சரஸ்வதி மண்டபம் தாண்டின உடனே இடது பக்கமாகவே இந்த காணி அமைந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் இந்த கடை தொகுதியை தாண்டின உடனே இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி, இந்த வெற்று காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி பிரதான வீதி, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதி ஓரமாகவே அமைந்திருக்குது. இந்த காணியின் சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக 4.25 பரப்பு காணி. இந்த காணியிலிருந்து கலட்டி சந்தி 180 மீட்டர் தூரம், அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நடந்தே போகலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வெறும் 300 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த 4.25 பரப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பழைய வீடு இருக்குது. அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இந்த வீட்டை தவிர இந்த காணி தான் பெறுமதி. இந்த 4.25 பரப்பு காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 4.25 பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணிக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் மிகப்பெரிய கட்டடங்கள் இருக்குது. இடையில் இருக்கிற இந்த காணி வெறும் காணியாக இருக்குது. இந்த காணியை யாராவது தொழில் நடவடிக்கைகளுக்கு, முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அருகிலே அப்படி என்றபடியாக மாணவர் தங்குறதுக்குரிய ஹோஸ்டல் போன்றவற்றை அமைத்து கொள்ள முடியும். அதே போல் லக்ஸரி ஹோட்டல்களை அமைத்து கொள்ள முடியும். அதே போல் லக்ஸரி ஹவுஸுகளை அமைத்து கொள்ள முடியும். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இதை பயன்படுத்த போகிறீங்களோ அனைத்து தகவல்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் பர்பஸ், பர்சனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த காணி மொத்தமான அளவு திட்டம் 4.25 பரப்பு. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான தகவல். இந்த காணி 4 பக்கமுமே சுற்றுமதிலால் 4 புறம் சுற்றுமதிலால் சூழப்பட்ட ஒரு அழகிய காணியாகத்தான் இருக்குது. அதே போல் இந்த காணியில் இருக்கிற கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கே தெரியும். இந்த காணியில் ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது. பயன்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது. அந்த வெட்டு கிணத்துக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசம் தான். குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி பகுதிக்கான் வருது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியுடைய பின்பக்க தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு சில மரங்களும் நிற்கிது. நீண்டகால பயன்தர மரங்கள், வேப்ப மரம் அப்படியான நீண்டகால பயன்தர மரங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய பின்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டினுடைய கிணறு, அதாவது இந்த காணியினுடைய கிணறு வீட்டினுடைய பின்புறம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த வீட்டினுடைய கிணறை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டினுடைய கிணறு இந்த காணியினுடைய பின்பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வெட்டு கிணறு. அதே போல் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4.25 பரப்பு காணியை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய கதைச்சு கொள்ள முடியும். உரிமையாளர் ஒரு பரப்பு காணிக்கு சொல்கிற விலையை பார்த்துட்டு உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். மொத்தமாக 4.25 பரப்பு இருக்குது. ஒரு பரப்புக்கு அவர் சொல்கிறார் 4,75,00,000. மொத்தமாக 4.25 பரப்பு இருக்குது. யாராவது வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரை தொடர்பு கொள்ள முடியும். விலை விவரங்களை பேசி கதைச்சு கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணியை வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கம், இந்த தொலைபேசி இலக்கத்தை கூட நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட கழிச்சு யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 4.25 பரப்பு காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி இந்த காணியை வாங்கிக்கொள்ள முடியும். தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கள்கிட்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும், விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்களா இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை இந்த தளத்தினூடாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு முதல்
அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ இல்லை சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 4.25 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.